இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா செங்கல்பட்டு மறைமலை நகர்ல போட்டிருக்க அவதார் பொருட்காட்சிக்கு வந்திருக்கோம். 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீங்க, பெரியவங்களுக்கு 70 ரூபாய். இது உள்ள போற என்ட்ரிக்கு மட்டும். உள்ள போன உடனே முதல்ல இருந்தது அவதார் வேர்ல்டு. கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு மரங்கள் செடிகள் கொடிகள், அதுல அவதார் இருந்தாருங்க தலையை ஆட்டிக்கிட்டே. என்ன இதுக்குள்ள போய் போட்டோவோ வீடியோவோ எடுத்தா நம்ம மூஞ்சி நமக்கே தெரியல, அவ்வளோ இருட்டா இருந்ததுங்க. அப்பயும் எல்லாரும் சேர்ந்து போட்டோவும் வீடியோவும் எடுத்துட்டு வெளியே வந்தா ஒரே ஷாப்பிங் தாங்க. இது எடுத்தாலும் 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு சொல்லிட்டு பாப்பா ஒரு வாட்சை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பால் போடுற கேம்ல உருட்டி விட்டு விளையாண்டதுல ஒரு டப்பாவை பரிசா வாங்கிட்டு போனா டிராகன் ட்ரெயின்ல தான் போவோம்னு சொல்லிட்டு ரிவர்ஸும் ஃபார்வர்டு பூந்து வளைச்சு ஓட்டினா இருப்பாருங்க. வளைக்கும் போது தாங்க சும்மா எல்லாரும் ஓடு கத்திட்டு வந்தோம். நாங்க கரெக்டா லாஸ்ட்ல உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த ட்ரெயின் ரைடு செம ஜாலியா இருந்துச்சுங்க. அங்க பாருங்க ஊஞ்சல், இந்த ஊஞ்சல்ல போனா நல்லா காத்து வரும்னு போனா எல்லாத்துக்கும் பயந்தாங்க வருது. அப்படியே இந்த பக்கம் திரும்பணும் பெரிய ஆட்டோனாங்க, அதில் நாங்க போலங்க. அது சுத்துற உயரத்தை பார்த்து பயந்து இல்ல போறவங்களுக்கு நாங்க ஆசீர்வாதம் பண்றோம் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாப்பா போட் ஓட்ட கிளம்பிடுச்சுங்க. சும்மா இந்த கையில ஒரு 4 சுத்து அந்த கையில 4 சுத்துன்னு சுத்திட்டு போட்டை விட்டு வெளியே வந்தா இந்த இடத்துல ஏதோ காத்து பிடிச்சி சர்க்கஸ் வச்சிருந்தாங்க. இந்த பொருட்காட்சியிலே சகானா பாப்பாவுக்கு பிடிச்சது இந்த சரிக்கு விளையாடுற ஸ்லைடு தாங்க. சும்மா ஏறது இறங்குறதுன்னு சும்மா ஜாலியா விளையாண்டுச்சுங்க பாப்பா. அப்படியே திரும்பினா வரவங்க தலையெல்லாம் பபுள்ஸ் மேல புழிஞ்சிட்டு இருந்தாருங்க ஒரு தம்பி. அப்பா ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன எது எப்படியோ குழந்தைங்க மொத்தத்தில் ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க, அது போதுங்க. பொருட்காட்சிக்கு போய் 50 ரூபா கொடுத்து இந்த கேம்ல பாப்பா கலந்துக்கிச்சிங்க. சும்மா 6 பாலை கொடுத்து எல்லாத்தையும் உருட்டி விட்டு அதாவது எந்தெந்த நம்பர்ல விழுந்துருக்கோ அந்த நம்பர்லாம் கவுண்ட் பண்ணா எங்களுக்கு 22 வந்துச்சுங்க. சரி 22ல பெரிய கிஃப்டா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா 20 ரூபாய் டப்பா வச்சிருக்காங்க. சகானா குட்டி, என் ஒய்ஃபு, நான் 3 பேர் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவுட்டிங் வந்திருக்கோங்க. பாப்பாவை ஸ்கூல் சேர்த்ததுனால இப்போலாம் அடிக்கடி எங்கேயும் ஊர் சுத்த முடியலங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எங்கே ஊர் சுத்த வந்திருக்கோம்னா சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்னோ கிங்டம். உள்ளே போன உடனே முதல்ல டிக்கெட் கவுண்டர் தாங்க. பாப்பா நானும் வருவேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து பக்கத்தில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு வந்து அம்மாட்ட காமிச்சிச்சிங்க. எங்களுக்கு டைமிங் 11:15ங்க. ஆனால் நாங்கள் 10:30 போனனால வெயிட்டிங் ஏரியாவில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோம். பாப்பா மேலே கையை காமிச்சு அப்பா அங்கே பார்ப்பான்னு சொல்ல மேலே பார்த்தா பெரிய ஃபேனு, அதுல இருந்து காற்று நல்லா வந்துச்சுங்க. வந்த காற்றை ஃப்ரீயாக வாங்கிட்டு இன்னும் என்னென்னலாம் இங்கே வச்சிருக்காங்கன்னு சுற்றி பார்த்ததுல ஒரு பெரிய பெண் குயின் பொம்மையை பாப்பா கண்டுபிடிச்சிருச்சிங்க. உடனே அதை போய் மூக்க தொடுறதும் வாயை தொடுறதும் சொல்லிட்டு அங்கங்கே தொட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சில பல ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்துட்டு ஒரு சின்ன டான்ஸை போட்டு அதுக்கப்புறம் பாப்பா நானே தனியாக ஆடு வைப்பான்னு சொல்லிட்டு சும்மா எம்பேரு படையப்பா இளவட்டம் நடையப்பான்னு சொல்லிட்டு செம டான்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விசில் அடிச்சு எல்லாருக்கும் ஷூ கிளவுஸ் ஜெர்கின்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஏதோ விண்வெளி வீரர்கள் மாதிரி போஸை கொடுத்துக்கிட்டு விண்வெளி வீரர்கள் ராக்கெட்ல ஏறதுக்கு முன்னே மக்களை பார்த்து கையசிப்பாங்களே அது மாதிரி கையசிச்சுட்டு நாங்களும் உள்ள போனோங்க. பாப்பாவும் தயாரா இருந்துச்சுங்க. குட்டி விண்வெளி வீராங்கனை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கதவை திறந்து உள்ள போனா செம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. உடனே போன் எடுத்து ஒரு 2-3 டான்ஸ் ஆடுறதும் செல்ஃபி எடுக்கிறதும் விளையாடுறதும் சொல்லிட்டு செம ஜாலியா போச்சுங்க. அந்த பனித்துளிலாம் சும்மா வெள்ளை வெளியேன்னு அப்படியே கையில் எடுத்து விளையாடுற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதில் வண்டி மாதிரி அதில் இழுத்துக்கிட்டு போகிறதும் அப்படியே பனித்துளியை அள்ளி வீசுறதும் அதில் ஃபுட்பால் விளையாடுறதும் செம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆனால் உள்ள ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. கொஞ்ச நேரம் விளையாண்டு திரும்ப வெயிட்டிங் ஏரியா கொண்டு திரும்ப போய் உள்ள விளையாடலாங்க. ஆனால் செம ஜாலியாக செம என்ஜாயாக செம சாங்லாம் போட்டு கேட்கறதுக்கே சூப்பராகவும் அப்படியே ஒரு புதுவிதமான எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. பாப்பா ஃப்ரிட்ஜில் இருக்க பனிக்கட்டியெல்லாம் வச்சு தூக்கி போட்டு விளையாடுங்க. ஆனால் முறையாக இவ்வளோ பெரிய பனிக்கட்டி இவ்வளோ கொட்டி வச்சிருக்க இடத்துல வந்து விளையாடுறது வந்து பாப்பாவுக்கு வந்து ஆச்சரியமாக ஷாக்காக ஃபஸ்ட்டு பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறம் மூடு செட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது விளையாடுறதுன்னு சொல்லி செம ஜாலியாக ஆயிடுச்சுங்க. டிஜே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க கலர் கலர் லைட்டில். அதுக்கு கீழே நின்றுட்டுலாம் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டில் வெளியே வந்து ஹீட்டரில் ஆஹா சூடாக இதமாக காற்றை வாங்கிட்டோங்க. ஏன்னா கோல்டு கீல்டு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா மேலே ஏறிய உட்காந்து காற்று வாங்கிச்சிங்க. இங்கே வந்ததுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு புதுவிதமான இடமா இருந்துச்சுங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சுன்னா இது மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.